சார் வணக்கம். இப்போ தான் நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் வந்துச்சுங்க சார். நவம்பர் மாதம் தான் வந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் சார், இதில் இன்வாய்ஸ் நம்பர் வந்து சீரிஸை நம்ம பழைய சீரிஸை கன்டினியூ பண்ணிக்கலாங்களா, இல்லை ஜிஎஸ்டி வந்து எடுத்ததுக்கப்புறம் புது சீரிஸ் கன்டினியூ பண்ணுங்களா? சார், ஜிஎஸ்டியில் இன்வாய்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் நம்பர் 1 யூனிக்காக இருக்கணும், அந்த ஃபினான்ஷியலில் யூனிக்காக இருக்கணும், ப்ளஸ் கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். அதாவது 1 2 3 ஆர்டராக இருக்கணும். எங்கேயுமே வந்து நம்பர் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2 14 டிஜிட்டுக்கு மேலே போகக்கூடாது. அந்த 14 டிஜிட்டில் நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சினாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்ரல்லேருந்து யூனிக்காக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நவம்பருக்கு அப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே தாராளமாக கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்து யூனிக்காக தான் வந்துட்டுருக்கு, நீங்கள் கன்டினியூஸாக தான் வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும், நாளைக்கு ஃபியூச்சரில் எனக்கு வந்து ஒரு குழப்பங்கள் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி வந்த டேட்லேருந்து நீங்கள் இஷ்யூ பண்ணுற இன்வாய்ஸஸ் வந்து GST 1 GST 2 அப்படின்னு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தாராளமாக வந்து நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வரக்கு வாய்ப்பு குறைவு. ஜிஎஸ்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கண்டெக்ட் வித் SK.